இந்த வாட்டி இந்த வருஷம் லப்பர் பந்து மூலமாக எனக்கு இந்த அவார்ட் கிடச்சிருக்கு. அதுவும் என்னோட டிரெக்டர் ப்ரெசன்ஸில் வாங்குகிற ஃபர்ஸ்ட் அவார்ட். இதுக்கு முன்னாடி வரும்போது அவங்க இல்லை, இப்போ தான் அவங்க முன்னாடி அவார்டு வாங்கினது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா லப்பர் பந்து வந்து எல்லாருக்கும், தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜிலும் வந்து அது நல்லா ரீச் ஆகிடுச்சு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன, அவ்வளோ வெல் ரிட்டனான ஒரு ஸ்கிரிப்ட், அதில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து. ஸோ அதோட ஃபுல் கிரெடிட், இப்போ நான் கூட நல்லா பண்ணியிருக்கேன்னா அதோட ஃபுல் கிரெடிட் வந்து தமிழரசு பச்சைமுத்து, தமிழ் சாருக்கு தான். ஸோ அவ்வளோ அருமையான ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் அந்த மாதிரி நிறைய மூவிஸ் வரணும், அதிலெல்லாம் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும், அந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தமிழ் சார். ஆக்சுவலி நீங்கள் எனக்கு ஒரு புது லைஃப் கொடுத்துருக்கு. ஒரு இது வரைக்கும் என்னோட கெரியரில் இல்லாத ஒரு சேஞ்ச் லப்பர் பந்து மூலமாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது சுவாசிகாவே நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ராதிகா மேம் கையிலிருந்து இந்த அவார்டு வாங்க முடிச்சதில் எனக்கு சந்தோஷம். நான் மலையாளத்தில் அவங்க கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியாது, அவங்க பொண்ணாக நடிச்சிருக்கேன், பட் ரொம்ப வருஷம் முன்னாடி. ஸோ இன்னைக்கு பிகாஸ் அவங்க அவ்வளோ நம்ம எல்லோரும் ரொம்ப அட்மையர் பண்ணுற ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க கையிலிருந்து இந்த அவார்டு வாங்குறதுல ரொம்ப சந்தோஷம்.